ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எஸ்பெஷலி இன்னைக்கு ஜூன் 27th ரேங்க் லிஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எஸ்பெஷலி ஜூன் 27 இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்போ வருது, எந்த டைமில் வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம், எப்படி ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த டிஎன்இஏ வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து உங்களுக்கு டிஎன்இஏ வெப்சைட்டில் சைடில் வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு வந்து ஐக்கான் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் ரேண்டம் நம்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஐக்கானில் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு ரேண்டம் நம்பர் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் மேலே வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கு அடுத்து வந்து நீங்க எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அது எல்லாமே அங்க குடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறதுனால, அங்க வந்து அவங்களுக்கு அதுக்குண்டான ரேங்க் மட்டும் அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜெனரல் ரேங்க், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தன ரேங்க் நமக்கு வரும் அப்டின்னா, நீங்க ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டா இருந்தா, ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்க்கு உண்டான ரேங்க், அதுக்கடுத்து ஜெனரல் ரேங்க், அதுக்கடுத்து கம்யூனிட்டி ரேங்க் இப்படி வரும். இல்ல நான் வந்து 7.5 ரிசர்வேஷன்ஸ்ல இருக்கேன் அப்டின்னா, அவங்களுக்கு எஸ்பெஷலி 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு உண்டான அம் ரேங்க், அதுக்கடுத்து ஜெனரல் ரேங்க், அதுக்கடுத்து கம்யூனிட்டி ரேங்க் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுக்குண்டான ரேங்க், அதுக்குண்டான ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குண்டான ரேங்க் வரும். அதே மாதிரி வொகேஷனல் குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கும் அதுக்குண்டான ரேங்க் வரும். சரிங்களா? ஸோ இத்தனை ரேங்க் வரும். இத்தனை ரேங்க்ல நம்ம வந்து எந்த ரேங்க்க நம்ம பார்க்கறது அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல ப்ளே ஆகுற ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் ரேங்க், அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்ல யாராச்சும் இருக்கீங்க, இல்ல 7.5ல யாராச்சும் இருக்கீங்க, இல்ல வொகேஷனல்ஸ்ல யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரேங்க். சரிங்களா? ஸோ இவங்க வந்து எஸ்பெஷலி வந்து ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால 2 ரேங்க் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் வரும். இதுல வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ரேங்க்க வச்சு நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு உண்டான சீட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஜெனரல் கவுன்சிலிங்லயுமே இந்த பெர்சன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஜெனரல் ரேங்கிங் எடுத்து அந்த ஜெனரல் ரேங்கிங்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? இப்ப வந்து எஸ்பெஷலி நான் இவ்ளோ ரேங்கிங் இருக்கேன். இந்த ரேங்கிங் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நெறைய பேர் ஆசிலேஷன்ஸ்ல இருப்பாங்க. ரேங்க் வந்த பிறகு. ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ் எதுவும் படாதீங்க. உங்களோட ரேங்கிங்க்கு எந்த ரேங்கிங்கோ அந்த ரேங்கிங்க்கு நம்ம லைவ் சேனல் வரப்போறோம். ஸோ எப்ப ரிசல்ட்ஸ் வருதோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து வித்தின் 1/2 அன் ஹவர்ல நம்ம லைவ் செஷன்ஸ் வரப்போறோம். அந்த லைவ் செஷன்ஸ்ல உங்களுக்கு உங்களோட ரேங்கிங் என்னங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவ் செஷன்ஸ்ல சொல்லலாம். ஸோ இப்ப வந்து ரேங்க் வந்து எப்போ வரும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் 2024ல வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9:30 டூ 10:30க்குள்ள வந்தது. சரி. இப்ப வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல மேபி வந்து உங்களுக்கு வந்து அதே டைம் தான். இப்ப வந்து 9:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ மேபி வந்து உங்களுக்கு 10:30 இல்லாட்டினா 12:00 உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்ஸ்லேருந்து பார்த்து நம்ம உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்மளோட சேனல கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்மளோட சேனல்ல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் பத்தி நம்ம அப்டேஷன்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.